அனுஜ் டைட்ஸ் வழங்கும் வா தமிழா வா. ராசி பலன் சொல்லும் ட்ரெண்டிங் ஜோதிடர்கள், பெஸ்ட் செலிபிரிட்டிஸ். எப்போவுமே ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே இந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் இவருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. இந்த ராசியை பார்த்தாலே சொல்கிற ஆட்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு. இப்போ நான் எல்இடி சீனில் உங்களுக்கு ஃபோட்டோக்கு வரும், அதை வச்சு என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அண்ணாமலை ரஜினி சார் மாதிரி யாருடைய வாழ்க்கை இந்த வருஷம் மாறப்போகுது? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் அண்ணாமலை சார் மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சி வரும். ஏன்னா ராசிக்கு 7.5 சனி முடியுது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்குது. குரு பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கு. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி அபிர்விதமாக இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுதுங்க சார். அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கெல்லாம் அவமானப்பட்டாங்களோ நிமிர்ந்து அந்த இடத்துல ஜம்முன்னு நிற்க போகிறாங்க சார். சார் ஆக்சுவலி இயர் பிறக்கிறப்போ ஒரு வாட்டி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சார். அப்போ கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா துலாம் ராசி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 months முடிஞ்சிருச்சு. திருப்பி ஒரு மாதம் ஆனப்போ எந்த பெருசாக அப்படியே இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். அப்போ நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சனி பயிற்சி வர்றப்போ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சனி பயிற்சி வந்த உடனே நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகியும் ஒரு 3 months போகணும். இது இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை சார், காலகாலமாக துலாம் ராசிக்கு இப்படி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. துலாம் ராசி அற்புதமாக இருக்குங்க பொருளாதாரத்தில். பட் மைனஸ் என்னன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது யாராவது லவ் பண்ணிருந்தாங்கன்னா அது பிரேக்கப் வரைக்கும் போகும். அது மனதளவில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். என்ன சார் இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க சார்? ஏங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் வரும்னா எல்லாருக்கும் 100 துலாம் ராசினா 100 பேருக்கு வராது. அந்த துலாம் ராசியில் 5ஆம் இடத்துல இருக்க ராகு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பிரேக்கப் ஆகும். இல்லைன்னா இந்த பீரியட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவா போகும். அவரை கட்டத்தில் மாற்றி வைக்க முடியாது சார். அது எப்படிங்க மாற்றி? ஆமாம் சார், அவரை கொஞ்சம் மாற்றி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாகுபலி கட்டப்பா மாதிரி எந்த ராசிக்காரர்களை முதுகில் குத்த போகிறார்கள்? அதாவது துரோகத்தை யாரு சந்திக்க போறா? கரெக்டா துரோகிகளை சந்திக்க போறவங்க, நண்பர்களே துரோகியா மாற போறவங்க கன்னி ராசிக்காரவங்க தான். அது உயிர் நண்பனை துரோகம் பண்ண போறேன், உயிர் காதலியே துரோகம் பண்ண போறா, உயிர் காதலனே துரோகம் பண்ண போறேன். கூட இருந்தே குத்துனார் இல்லையா, அதே மாதிரி கன்னி ராசிக்காரனுக்கு கூட இருக்கிறதே குத்துவேன். இப்பதான் 8 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு அடிமை சிக்கிச்சு, அதுக்குள்ள துரோகம் பண்றதுன்னா என்னது சார் இது? அரேஞ்ச் மேரேஜானா? மாமியார் சார், மாமியார் முன்னாடியே உட்கார்ந்திருக்காங்க. கணவன் என்பவன் வேறு, கணவன் உங்கள பாதி, அதனால அவரோட பிரியவே மாட்டீங்க. கல்யாணம் ஆகாம காதலிக்கிறாங்க இல்லையா, அந்த காதல்ல தோல்வி அடைவாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு யார் கூட பிரிவினை வரப்போறது தெரியுமா? நீங்க உயிர் தோழின்னு ஒருத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு டேட்டு டைமு நம்ம சார் முன்னாடி நம்ம சேலஞ்சு பண்ணிக்கிடுவோம், ரைட்டுங்களா? அடுத்த வருஷம் நீங்க 2 பிரிஞ்சு தான் உட்காந்துருப்பீங்க. கன்னிராசி என்பர்கள் யாரெல்லாம் உங்களுடைய சைல்டுஹுட்ல இருந்து பழக்கமாகி வராங்களோ அவங்க கிட்ட இந்த ஒரு 1.5 வருஷம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நாங்க எச்சரிக்கிறோம் உங்களுக்கு. இப்ப இருக்க பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல எல்லாருமே துரோகத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இல்லன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல துரோகத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கும். எனக்கு என்னன்னா சார், நான் மோஸ்ட்லி சென்டர்ல இருக்காருல்ல, அவரோட சோஷியல் மீடியால நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். மத்தவங்க சொல்றது கொஞ்சம் பயம் இருக்கும், ஆனா இவர் எப்பயுமே பாசிட்டிவா தான் சொல்லுவாருன்றதுக்காகவே அவரதே வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இங்க வந்த உடனே பயங்கரமா ஒன்று குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அதாவது ரொம்ப நீங்க யாரை நம்பினீர்களோ அவர்களை பிரிவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், நீங்க கன்னி ராசி இனிமேட்டு யார் வேணா பாருங்க, தாலியை கலட்டி தூக்கி கணவன் முன்னாடி வீசுவாங்க. அதே மாதிரி இருக்கு. ஒன்னு சொல்லிடுறேன், இல்ல நல்லது விஷயத்த சொல்ல போறோம். திருமணத்துல அதிகப்படியான ஃபெயிலியர் இந்த கன்னி ராசிக்கு தான் இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி இப்ப பல வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்தாங்க, 30 நாளைக்குள்ள கல்யாணம் நடக்க போற ராசியும் இதுதான். தாலியை கலட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மஞ்ச கயிறா இருக்கத கோல்டா மாத்த போறவங்களும் இந்த கன்னி ராசி தான். நான் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான்ல இருக்கேன். அது பார்ட்னர்ஷிப்னால அது ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, முதல்ல குத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்க. கன்னி. இந்த படம் உண்மையாவே யார் செலக்ட் பண்ணான்னு தெரியல, ரொம்ப அற்புதமா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சனி அப்படின்னாலே வயது முதிர்ந்த, அந்த கத்தி, செவ்வாய், ராகு, இந்த ஸ்க்ரீனோட விஷயம் என்னன்னா நம்பிக்கை துரோகம். இது டோட்டலாக ராசின்னு பார்க்குறத விட சந்திரன், சனி, செவ்வாய், ராகு காம்பினேஷனில் எந்த திரிகோணத்தில் இருந்தாலும் எந்த கேந்திரத்தில் இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் இருக்கும். கன்னி அப்படின்னா அந்த துரோகம் கண்டிப்பாக நடக்கும். அதில் சந்திரன், சனி, செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளியே வந்துடும். அடுத்த போட்டோவை போடுங்க.
குடும்பஸ்தன் மணி மாதிரி எந்த ராசி குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்க போகுது? விருச்சிக ராசி இந்த பிரச்சனையை அதிகம் பேர் சந்திப்பாங்க சார். ஏன்னா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் சரி, அவங்க சம்சாரமும் சரி, அவங்களால வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாது. இவங்க எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் சரி, பெனிஃபிட்ஸும் சரி கிடைக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த இயர் வந்து 2025 வந்து விருச்சிக ராசிக்கு கஜகேசரி யோகம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நம்ம கஜகேசரி யாகம் யார் சொன்னாங்க சார்? கஜகேசரி யாகம் வர வாய்ப்பு இல்ல சார். கேசரி என்ன சொன்னீங்க? கஜகேசரி. கஜகேசரி ரவா கேசரி இல்ல, தவறு. கஜகேசரி யாகம் வர வாய்ப்பு இல்ல. விருச்சிக ராசி ஓஹோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களாமும் அதே தான் சொல்ல போறாங்கன்னு ஆசையில நம்பிக்கை வந்து உட்கார்ந்திருக்கேன். அவர் வந்து ஒரே கஷ்டம், ஒரே துக்கம். நீங்க சொன்னது கேட்டானுங்கண்ணா வடிவேல் தான் மச்சான், ஒரே ஒரு போட்டோ போட்டு ராசி பலத்து சாட்சி போட்டாங்க மச்சான். நட்சத்திரங்கள் 3 வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப நீங்க சொல்றது எந்த நட்சத்திரங்களுக்கு? விசாகம் நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விருச்சிகத்தில் வருங்க ஐயா. அதுல அனுஷம் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலி. அனுஷத்தோட அதிதேவதை மகாலட்சுமி. அனுஷம் மத்தியம வயசுல வர சுக்கிர தசை எப்பயுமே யோகத்தை செய்யும். குட்டி சுக்கிரன் வீட்டுக்கு ஆகாதுன்னு வயோதிக சுக்கிரன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு 45 வயதுக்கு மேலே 40 வயதுக்குள்ள வந்து ஒரு சுக்கிர தசை வரும்பொழுது 20 வருஷம் இருக்கிற தசையிலே அதிக தசை 20 வருஷம் சுக்கிர தசை தான். இப்போ அனுஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? அனுஷத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே அதிர்ஷ்டசாலி. எப்பவுமே அதிர்ஷ்டசாலி சார். இப்பதான் சார் திருப்தியாச்சு. அடுத்து எந்த போட்டோ வருதுன்னு பார்க்கலாம், அதை தொடர்ந்து பேசிடுவோம். மதகத ராஜா இது எப்போவோ எடுத்த ஒரு படம், ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு. அது மாதிரி எந்த ராசி அதிக உழைப்பை போட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க, எனக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குங்கன்னு உழைத்து அங்கீகாரம் கிடைக்காம ஒதுக்கப்பட்ட எந்த ராசி இந்த வருஷம் கவனிக்கப்பட போகிற ராசியாக இருக்க போகிறது? சார் துலாமும் தனுசு சார். துலாமுக்கு வந்து ராகு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது, சனி 6ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு எப்போவோ செஞ்ச உழைப்புக்கான வெற்றி சார். தனுசுக்கு சனி 10ஆம் பார்வையாக பார்க்குது. சனியினுடைய 10ஆம் பார்வைக்கு சொத்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்தில் நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ரிவார்டு நீங்கள் சொன்னீங்களே, எப்போவோ பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்ட்டு. அப்போ எப்போவோ அவங்க பட்ட கஷ்டத்துக்கான ரிவார்டு, அதற்குண்டான வெகுமதி, முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் இந்த ஆண்டுகள் அனுபவிக்க போகிறாங்க. தனுசு ராசி சார் மிக அருமையாக எல்லாரும் பார்க்குற அளவுக்கு, ஊர் செழிக்கிற அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தையும் வெளியில கொண்டு வந்து தன்னையும் ஒரு வெளியே ஆளாக கொண்டு வந்து நிற்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அவர்களுக்கு தான் இது முற்றிலுமாக பொருந்தும் சார். நான் தனுசு ராசி சார், போராடும் சார். அவங்க சொன்ன மாதிரி கல்ச்சரல்ஸில் வந்து கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எப்பயுமே ட்ராமா, சிங்கிங் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் சார் வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் நான் படித்தது பிசியோதெரபிஸ்ட் சார், டாக்டர். படித்து முடிச்சது என்னோட கிளினிக் ப்ராக்டிஸ் போயிட்டேன். அது 30 வயசுக்கு அப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாராக உருவெடுத்திருக்கோம் சார். அது எல்லாருக்குமே தெரியும். என்னை பற்றி ஒரு ஜோடிதர் பேசியிருக்காங்க சார். தளபதிக்கு மட்டும் தான் வெறித்தனமான ரசிகர்களை பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரசிகர்களை பார்த்துருக்கீங்களா? வெறித்தனமாக கைதட்டதோட ஆரவாரத்தோட எந்த மாவட்டம் போனாலும் கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸே ஆடி போய் அசந்து போய் உட்காந்துருக்காங்க சார். இது உண்மையே மேடம் சொன்ன மாதிரி கிரக பலன்களை தான் நான் நினைக்கிறேன். அது என்ன ஸ்டார்? அது வாட்டர்மெலன் ஸ்டார். பாருங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்டார் இருக்கிறது இந்த ஸ்டாருக்கே தெரியாம இருந்திருக்கு. நான் இந்த மேடையில நானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு சார். 30 வயசு தாண்டிடுச்சு. சோ எப்போ பொண்ணு கிடைக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு சொல்லுங்க சார். எந்த ராசிக்கு வேணும், எந்த நட்சத்திரத்துக்கு வேணும்னு கேட்கணும் சார். தனுசு போராட எந்த ராசியை கேட்டாலும் பொருந்தாதுன்றாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? அவருக்கு இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் ஆகாது சார். ஏன் அப்படின்னு சொல்றேன், அவருக்கு வந்து இப்போ நம்ம எல்லாரும் வேலை பார்த்துட்டு நீங்க பிரஸ்டிக் போனீங்க, அவர் உடனே அவங்க ட்ரூப்பை வச்சு அவர் வந்து வேலை பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அங்கே வேலை செய்யுது சார். இங்கே வந்தேன், நான் செட்டுக்கு வந்தேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உடனே வீடியோ எடுக்கிறார். நாங்களும் நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்கோம், பட் நாங்கள் யாருமே அந்த வேலையை செய்யலை. அவரோட வேலையில் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கார். அப்போ 6ஆம் பாவம் அங்கே வேலை செஞ்சுட்ருக்கு. அதே போல் போராட்டம் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் கூட அவர் கேட்குற நிலைமையிலலாம் இல்லை, அவர் எடுப்பார். அப்போது அது போராடி வெற்றி அடைகிறது. அப்போ 6க்கும் 8க்கும் நடுவில் 7 மாட்டிட்டு இருக்கு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ இதாக அவர் இருக்கும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். கேமராவை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகிற வேலையை குறைச்சிட்டு பொண்ணு எங்கே இருக்குது, நம்ம எப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என்ன ரெடி ஆகணும், மாப்பிள்ளையா நம்ம எப்படி போகணும், அதுலலாம் கவனம் செலுத்தணுமா? அடுத்த போட்டோ போடுங்க. இந்த விடாமுயற்சி படத்தில் வரக்கூடிய அஜித் சாருக்கு வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். திடீர்னு மனைவியை காணாண்டுருவாங்க, அவங்க இங்கே தான் பக்கத்தில் இருப்பாங்க, தெரியலன்னுவாங்க. அப்புறம் அவனே திருப்பி வந்து உன் மனைவி எங்கிட்ட தான் இருப்பாங்கன்னு, இப்படிப்பட்ட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? பக்கத்தில் வச்சுக்கிட்டே என்ன இருக்குன்னே தெரியாது. 2025 அதிகமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை சந்திக்கக்கூடிய ராசிகள் எது?
சிம்மராசி சார், சிம்மராசியை பொறுத்தவரையும் அஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போ அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய காலகட்டங்கள் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்காது, தடை தாமதங்கள் ஏற்படும். அப்படிங்கும்போது அது ட்விஸ்ட்டாக நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல் புலம்புற அளவுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சிம்மராசிக்கு உண்டு. லக்கி பாஸ்கர், அதாவது பணத்தில் மிதக்கக்கூடிய ராசியாக கேட்கும் போதெல்லாம் பணம் வருது, சம்பாதிக்கிறதெல்லாம் இனிமேல் பிரச்சனையே இல்லை. எந்த ராசி பணத்தில் அதிக புழங்கக்கூடிய ராசிகளாக இருக்க போகுது? முதல்ல பணத்தை ரொம்ப நேசிக்கிற ராசி அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நேசிக்கிற ராசி கும்பராசி தான் சார். கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த பணம் வந்ததுன்னா அது 10 பேருக்கு போய் சேரும் சார். அதே மாதிரி ஒரு ஜாக்பாட்டை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பொறுமையாக இருந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க சார். இந்த கும்பராசிக்கு தான் சார் ஃபஸ்ட்டு லக்கி பாஸ்கர். இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் சார். எல்லாருடைய ஆட்டத்தையும் பொறுமையாக பார்ப்பாங்க சார். டோனி எப்படி வந்து மேட்ச்சில் லாஸ்ட்டில் வந்து நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரோ அதே மாதிரி சார் ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸ்கெட்ச் போட்டு அடிப்பாங்க சார். இது வந்து லக்கி பாஸ்கருங்கிறது ஃபஸ்ட்டு கும்பம், ரெண்டாவது கடகம் சார். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகம் இருக்குன்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, அது கடகத்துக்கு தான் நடக்கும். அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது, எவனோ ஒருத்தன் விட்டு கொடுத்துருவான், அங்கே நடக்கும் இவங்களுக்கு லக்கு. என்னோட ஃப்ரெண்ட் கும்பம், கடகம் நான். ஆனால் அவங்க சொன்னது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. அன்லக்கி பர்சன் நான் ஆக்சுவலி. நீங்கள் கடகராசி கரெக்டு தானே? இப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன, 2025 தமிழ் புத்தாண்டில் லக்கி பாஸ்கராக நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இந்த 2025 லாஸ்ட்டுக்குள்ளே நீ கமெண்ட்டில் போடுவோம்மா. சரி, ரொம்ப சந்தோஷம். கும்பத்துக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம், நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரி வேறு இதுலேருந்து உங்களுக்கு சான்சஸ் ஏதாவது வர வாய்ப்பு உண்டுங்க? இல்லை, ஆக்சுவலி கும்பம் நான் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான். சார் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். ஆக்சுவலி நான் 17 இயர்ஸ் ஆச்சு மீடியாவுக்கு வந்து. என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்போது பெருசாக நடுவில் எந்த சீரியலுமே அவங்க பண்ணலை சார். ஏதாவது ஒர்க்கிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போனாங்க. ஆனால் இப்போது ஒரு பெரிய ஹிட் சீரியலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானே கேட்டிருக்கேன், நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அவள் எதுவுமே இல்லை, அவளை வந்து க்ரூம் பண்ணிக்க மாட்டா, லைக் அழகாகவே இருப்பா, ஆனால் எதுக்காகவும் ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டா. மெனக்கடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட். எனக்கு குண்டா இருந்தால் குண்டா இருந்து சொல், கருப்பாக இருந்தால் கருப்பாக சொல். ஆனால் இப்போ ஹிட் சீரியலில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கா அவள். ஸோ அது உண்மையாகவே அவங்க சொன்னது அது கரெக்ட். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே தங்களுடைய ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்குது. அந்த வகையில் இந்த 2025 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம மேஷ ராசி. மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இந்த 2025 நடக்கக்கூடிய சித்திரை புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்து குரு, பணம் இழந்திருந்தாங்கன்னா எங்கே இழந்தாங்களோ அவங்களே வந்து திருப்பி சரிப்பா ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து பணத்தை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏமாறல, இந்த படத்தை எடுத்து ஷெல்ஃப் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆயிடுச்சா? இல்ல, ரிலீஸ் பண்ண முடியல. அது அந்த வெற்றிக்கு அதான் இழந்த பணம் திரும்பும்னா அந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் மனசை வச்சுருக்கீங்க, இந்த படம் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் உங்கள் படம் நல்ல ஹிட் ஆகி இந்த 2025 உங்களுக்கு ஒரு பேர் புகழை கௌரவத்தையும் தரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. மேஷத்தில் இருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிரமத்தை தான் சந்திப்பாங்க. பரணி ஒரு அளவுக்கு பரவாயில்லையா தப்பிச்சுப்பாங்க. கிருத்திகை தான் இருக்கிறதுல பரவாயில்ல. அந்த 3 நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இப்பதான் ஒரு இடத்துல போடுறாட்டம்னு ரெடியா போடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து 2025 ரிஷப ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது சொல்லுங்க சார். மிகப்பெரிய வெற்றி அடைய போகிற ராசியில் நம்பர் 1 டாப்பில் இருக்கிறது ரிஷப ராசி தான். 90லேருந்து 99 வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே திருமணமாகும். அதாவது எப்போவுமே அவங்கள்ட்ட என்ன கேட்டோம்னா, என்ன வேணும்னு கேட்டோம்னா 10 ஏக்கர் தோட்டமும் பம்பு செட்டுன்னு கேட்பாங்க. அது பூராமே அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருடம் அதிகப்படியான வெற்றியை தரக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தொழிலாளர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய நோட்ஸ் கிட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க. பாயிண்ட்ஸ் இவங்க சொன்ன பாயிண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரே கேள்விக்கு பல பதில். ஸோ அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு அற்புதமான நன்மை தரக்கூடிய ஆண்டா இருக்கும். சுய தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப் ஆகிட்டு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். வேலைக்கு போயிட்டு சுய தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். ஸோ மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அதிகமான புகழ், அதிகமான செல்வம், அதிகமான முக்கியத்துவங்கள் கிடைக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே கிடைக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான இந்த ஒரு சின்ன சின்ன ஷோ பண்ணுறவங்களுக்குலாம் ரெகுலராக சீரியல் வருஷக்கணக்கில் பண்ணுறது, ஒரு பெரிய பெரிய படங்களுக்கு கமிட் ஆகிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். 2025 மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது?
இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன், அவர் நீசபங்க ராஜயோகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த குரு இந்த ஆண்டு 3 ராசியை கிராஸ் பண்ணுறாரு. தமிழ் புத்தாண்டுன்னு வச்சு பார்த்தாலும் மிதுன ராசி கடக ராசியில் ட்ராவல் பண்ணுறாரு. செப்டம்பர் 18லேருந்து அக்டோபர் மாதத்தில் இந்த மிதுன ராசிக்கு பொற்காலம். ஆரம்பத்தில் செய்யக்கூடிய உழைப்பு அனைத்திற்கும் பலன் இந்த தீபாவளியில் கிடைச்சிரும், சந்திப்பாங்க. மிதுனத்துக்கு 3 விஷயம் சொல்கிறேன் சார். கேது பகவான் வந்து மிதுனத்துக்கு ஒரு பெரிய கல்யாண தடைகளை நீக்கி கொடுக்க போகிறார். இந்த குடும்பத்தை நான் இப்படி நடத்தணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆசைகளை நிச்சயமாக அறிவுபூர்வமாக நடத்துவாங்க சார். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தையால் அவார்டு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும், தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஏற்கிற சரியான பலம். இவன் தான் நமக்கு எதிரின்னு அந்த எதிரியை சூஸ் பண்ணக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அந்த எதிரியை சூஸ் பண்ணி இன்னிலேருந்து ஆரம்பிப்பாங்க பாருங்கள். அவங்க இந்த வருஷத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்ங்கிற வார்த்தையை கண்டிப்பாக பேசுவாங்க சார். மிதுன ராசி. எங்கள் அம்மாவுக்கும் வந்து மிதுன ராசி தான். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் இங்கே இந்த மாதிரி வந்திருக்கேன், பெருசாக சொல்லலை. பட் இந்த மாதிரி அவங்க வந்து ஆசை இருக்குது, இந்த மாதிரி பண்ணணும் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்குது, அங்கங்கே கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2025 கடகராசி எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2 வீலர் இருந்தால் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4 வீலர் வாங்கலாம், இல்லை மாற்றணும்னு நினைக்கிறவங்களும் மாற்றுவாங்க. வெளிநாடு இது மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பேச்சில் கொஞ்சம் நிதானமும் சரியான முறையில் கடைபிடிச்சாங்கன்னா எங்களுக்கு வெற்றி உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான விரிவுபடுத்துறதுக்கு உண்டானதெல்லாம் செயல்படுத்துவாங்க. கடந்த ஒரு 5 வருடங்களாகவே படாத துன்பம் கிடையாது, ஏமாற்றங்கள் கிடையாது. வாழ்க்கையில் இவ்வளோதான் மனுஷன் ஒரு வேதனைப்படணுமா அப்படிங்கிற அத்தனையும் பட்டுட்டாங்க. இனிமேல் இவங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இவங்களுக்கு இருக்கும். இப்போ கடகராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் இந்த நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 25 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு மொட்டை போட்டிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சுது. அப்போ ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் செஞ்சுருக்கணும் அஷ்டம சனியில், அதுக்கு பதிலாக முடி காணிக்கை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கலாம். 2வது, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த அஷ்டம சனியில். அதே போல் தூக்கம் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. ஆக்சுவலி சார் சொன்னது கரெக்டு தான். எனக்கு நீ பெயின் இருந்தது, தூக்கமே வரவே வராது. நைட்டெல்லாம் முழிச்சிட்ருப்பேன் நான். ஃபாரின் போகிற ட்ரிப் சொல்லியிருந்தாங்க போகிறதுக்கு. ஸோ அதுக்கு அப்புறம் பிஸ்னஸ் இந்த ரிலேட்டடாக நான் இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப லென்த்தி ஏர் கட் பண்ணலாம் அப்படின்னு நேற்றுக்கு பார்லர் போனேன். பட் நான் கட் பண்ணுற பர்சன் இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். ஸோ இதுதான். பட் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. அந்த 12 ராசியில் இப்போ நம்ம கடகத்தை முடிச்சிட்டோம். அடுத்ததாக நமக்கு இருக்கிறது வந்து சிம்ம ராசி. ஸோ இந்த 2025 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு பலன்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறுதலாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு இயற்கையிலேயே வந்துடும். நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வருமானம்ன்றதை எதிர்பார்க்காம கொஞ்சம் உங்களுடைய உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானத்தை பற்றி யோசிக்காதீங்க. குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். சிம்மராசி என்பவர்களுக்கு உங்கள் மனநிலையை மாத்திரம் கொஞ்சம் யோகா பயிற்சிகள் மூலமாக செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு. நடுக்கடலில் ஒரு கப்பல் நின்றுட்டு இந்த சைடும் போக முடியாமல் அந்த சைடும் போக முடியாமல் இங்கேயும் வாழ முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவங்க சூழ்நிலையில் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் மாட்ட போகிறாங்க. எந்த சைடு போனால் ஜெயிக்கலான்னு சொல்லி ஒருத்தர் சொன்னால் அது கேட்க மாட்டாங்க சார். அவங்க இப்படி அப்படின்னு ஒரு ஷேக்கிங் மூமெண்ட்டில் இருக்காங்க. இந்த ஷேக்கிங் மூமெண்ட்லேருந்து அவங்க வெளியே வரணும்னா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நிதானித்து இது இப்படி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாமான்னு சொல்லி யாராவது இதில் ஜெயித்தவங்ககிட்ட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி அதை அவங்க ப்ளே பண்ணால் அவங்க அந்த கரையை கடந்துடலாம் சார். என் ஹஸ்பண்டோடது சிம்ம ராசி தான். அவங்க 2 பேர் சொன்னதுமே கரெக்டா இருக்கு. டக்குன்னு அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு எடுத்துக்கவே மாட்டாரு. அது அவரே ஒரு வாட்டி திருப்பியும் யோசிப்பாரு, இது கரெக்டா இருக்குமா, செய்ய முடியுமா, பண்ண முடியுமான்னு அப்படி பார்த்து பார்த்து பண்ற ஆள் அவரு. நீங்க என்ன ராசி? நான் தனுசு ராசி. தனுசு ராசி. என்னோட ஹஸ்பண்டுக்கும் சிம்மம் தான் சார். அவருமே நிறைய குழப்பம் இருக்கும், ஆனா அது வெளியில காட்டிக்க மாட்டாரு, உள்ளுக்குள்ளே தான் வச்சுப்பாரு. நம்ம எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி போவாரு. அது கடைசியில தப்பா தான் போய் முடியும். ஸோ அவர் எடுக்கிற அந்த முடிவு கரெக்ட் அப்படின்னு அந்த பிடிவாத குணம் இருக்கிறது சொன்னது கரெக்ட் தான். சொன்னது கரெக்ட் தான். 2025 கன்னிராசிக்கான பலன் எப்படி இருக்கு? பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சிறந்த நிர்வாகத்திறமை அறிவாற்றலை கொண்டவர்கள். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பலவீனம் மிக ஆலோசனைகள் அதிகமாக கூறுவாங்க. எல்லோருக்கும் தேவையில்லாமல் ஆலோசனையை கூறி மற்றவங்களை வளர்த்து விட்டுட்டு
அவங்க அதன் பிறகு வருத்தப்படுவாங்க, நம்மளோட வளர்த்து விட்டவனே நம்மளை வந்து பார்த்து கூட பேசலையே அப்படின்ட்டு. ஆகல இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் விசுவாச ஆண்டில் யாருக்கும் ஆலோசனை கூறாதீங்க. இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதம் 19 அப்போ ராகு கேது பயிற்சி. ஆகையால் இந்த மே மாதம் வரை அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிறந்தவங்க எல்லாருமே 2 இடம் மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்க. அம்மா வீட்டில் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க சித்தி வீட்டில் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே மாமா அப்படிங்கிற உறவோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு தான் இருப்பாங்க. இது அவங்களுடைய இயற்கையான சுபாவம். இந்த கன்னி ராசிக்கு இந்த வருடம் வந்து தொழில், பார்ட்னர்ஸு இவங்ககிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், போக்குவரத்து இதில் எல்லாம் கையெழுத்து போடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண காலகட்டத்துக்காக ஏங்கி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த வருடம் திருமணத்தை தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லது. அப்படி மீறி திருமணம் பண்ணுறதா இருந்தால் பரிகாரங்கள் மூலயமா திருமணம் பண்ணிக்கலாம். காளகஸ்தியில் போய் நீங்கள் ருத்ராபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜையை பண்ணிவிட்டு 1 தலை நாகரம் 5 தலை நாகரம் வாங்கி அந்த கோவிலில் உங்கள் தலையை 108 சுற்றி 110 ரூபா வச்சு உங்கள் ஜாதகத்தை அந்த கோயில் உண்டியில் போட்டுறணும். உங்கள் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தான் போகணும். நீங்கள் போகிற அன்னைக்கு, பரிகாரம் செய்கிற அன்னைக்கு வர்ற ராகு காலத்தில் அந்த கோவிலுக்குள்ளே 1.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும். அவர் மென்ஷன் பண்ணாரு, அவங்க பிரச்சனை தவிர அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்றது அதெல்லாம் உண்மை சார். சந்தியா என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க ப்ராப்ளம் தவிர எல்லாருக்கும் கரெக்டாக சொல்யூஷன் சொல்லுவாங்க. அவர் சொன்னது அப்படியே அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக இவங்களுக்கு மேட்ச் ஆகும். அண்ட் அவங்க 2 பேர் சேர்த்து சொன்னதுமே ஹஸ்பண்டுக்கும் மேட்ச் ஆச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் மேட்ச் ஆச்சு சார். என்னன்னா சின்ன வயசுல நான் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன், அது கரெக்டாக மேட்ச் ஆச்சு சார். பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருக்கீங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார் கன்னி ராசி தான். ஒன்னே ஒன்று மேட்ச் ஆச்சுன்னு சொன்னார், எல்லாமே மேட்ச் ஆச்சு சார். இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேன், பர்சனல் லைஃப் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு சார்ட் போட்ட மாதிரி இதுக்கு இது பண்ணால் கரெக்ட் ஆகிடும், இதுக்கு இது பண்ணால் கரெக்ட் ஆகிடும்னு அவர் பிரச்சனை கூட அவர் அவ்வளோ சரியாக சொல்ல மாட்டார். ஆனால் என் பிரச்சனைக்கு கரெக்டாக ஆலோசனை கொடுப்பாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து சொன்னாங்க இந்த இயர் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கன்னிராசி. என் அம்மா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க, ஆனா இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ பண்ணா என்ன ஆகும்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு 10ல் இருக்கார். ஆனால் குரு வந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக 11ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுவார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் 11ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்படி மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்தது என்றால் நீங்கள் அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் அந்த டைமில் வந்து 11 அதிசாரமாக குரு வந்த பிறகு பண்ணுறது சால சிறந்தது. 2025 துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்கு? இந்த வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் ரொம்ப அடிபட்டவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான். திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் முடிந்துவிடும். புத்திர பாக்கியத்திற்குரிய மருத்துவம் பார்ப்பவர்களுக்கும் புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. வீடு பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் கட்டி முடிக்காமல் அறகுறையாக இருந்தால் கூட இந்த வருஷம் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பதவி பணி உயர்வு தந்துடும். பொதுவாக இவங்களுக்குரிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடமையை மட்டும் நீங்கள் செய்ய தான் பரிகாரம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? இவங்க எப்படின்னா ஆப்போசிட்ல யாராவது உட்காந்துருக்கேன்னு வச்சிங்களேன், அவங்கள ஈஸியாக எடை போடக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான். கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க சார். அதனாலேயே இவங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஆமாம் சார். 3, 6, 11ஆம் இடங்களில் சனி பகவான் வரும் பொழுது ராஜயோகம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ராஜயோகம் கூடி பார்த்தீங்களா, ராஜகலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ராஜயோகம் கொடுக்கக்கூடியது இந்த ராசிக்காரங்களுக்கு. இப்போ எக்ஸாம் எழுதணும் இல்லை எந்த விஷயமாவது முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க தான். அதே மாதிரி அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாசம் இது வரைக்கும் கிடைக்காது இருந்தவர்களுக்கு வந்து அவங்க அப்பாவோட பாசங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சனி பகவானோட ஆசியை பெற்று இந்த வருடம் நம்பர் 1 வரக்கூடியது துலாம் ராசி தான், அதுவும் கலைத்துறையினர்கள். சார் ஆக்சுவலி இத்தனை வருஷம் எப்படி இருக்கும்னா எங்க அம்மா வந்து ஆடி போய் ஆவணி வரட்டும் நீ டாப்பா வந்துரு அப்படின்னு எல்லா வருஷமும் சொல்லுவாங்க சார். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க எல்லாரோட வீடியோஸ் தான் வந்து டெய்லி காலையில அலாம் மாதிரி. ஸோ அப்படின்னா இப்போ துலாம் ராசிக்கு என்ன சொல்றாங்க பாரு, துலாம் அட பூமி இத்தனை வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் சார் எல்லா டைமும் எனக்கு இருக்கும். பட் இப்போ லைவாவே அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, அது ரெக்கார்ட் வேற ஆயிருக்கு. அதனால நல்லதே நடக்கும். உங்க ராசிக்கு தான் நம்பர் 1 இருக்காங்கல்ல, இந்த ஸ்டேஜ்ல அதுக்கு முத்தாரமா செலிப்ரேஷன் பண்ணிடுவோம் வாங்க. இது வேறு சத்திய கொள்கை வெல்வதே
இந்த வருஷம் நம்மள தான் பாத்துக்கலாம். ஆமாம், நிறைய பேர் கால் ஷீட் கேட்டு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு நிற்கணும். அது இந்த வருஷம் நல்லபடியாக நடக்கட்டும். 2 பேருக்கும், துலாம் எல்லாருக்குமே உங்களுக்கும் நல்லபடியாக நடக்கட்டும் பிரதர். தேங்க்யூ. உட்காந்துங்க. தேங்க்யூ. அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து விருச்சக ராசி. 2025 விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? 2ஆம் அதிபதி 8ல் மறையிறார். அதிர்ஷ்டம் தேடி வரும், மறைப்பொருள் தேடி வரும், கீழே தொலைச்ச பணம் தேடி வரும். ஏதாவது நகை நட்டு அடவு வச்சிருந்தாலும் 3 பேர் தான் திரும்பி வந்துடும். இப்பதான் சார் குழு குழுன்னு இருக்கு. குழு குழுன்னு இருக்கு. ஆமா ஆமா. அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். சார், விருச்சிக ராசினாவே தேல் மாதிரி கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க சார். அவங்கள அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தூண்டுவாங்க மற்றவங்க. சந்திரன் நீசம் இவங்க ராசியில் ஒரு அம்மா மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அதிகமாக பாசம் காட்டி ஒரு குடும்பத்தை வந்து சூப்பராக கொண்டு போவாங்க. ஆனால் அந்த அன்பு திரும்ப கிடைக்காதப்ப அவங்க டென்ஷன் ஆகி நான் உனக்கு இப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அது தேல் மாதிரி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுருக்கணு. ஓகே, இப்போ வந்து கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் சனி. அது வந்து ரொம்ப தூக்கம் இல்லாமல் அலைச்சல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இவங்க 2.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இப்போ இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க சார். இது வந்துங்க சார் பலகால் ராசி அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப 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 எந்திரிக்கக்கூடிய ஒரு ராசிங்க சார். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்து கட்டாயம் காத்துட்ருப்பாங்க. இப்போ சார் அவங்க சொன்னாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அம்மா கரெக்டான விஷயம். என்னுடைய நெருங்கிய நண்பர் செந்தில் அரசன்ட்டு அவருடைய உதவியினால் மாலினின்னு ஒரு மேடமுடைய பிளேஸ்குள்ளே நான் என்னுடைய மீண்டும் இசை பயணத்தை குழந்தைகளுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சேன் சார். அந்த துறையை நம்பி சத்தியமான வார்த்தை சார், வாழ முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த தொழில் இசை தொழிலில் மீண்டும் அடுத்த ஒரு செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசை. அதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியல. அந்த குழந்தைகள் எல்லாம் மேலே கொண்டு வரணும்னு ஆசை. அவங்க சொன்ன மாதிரி நண்பர்கள் கூட இருந்து உதவினால அதை பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும்ட்டாங்களே. அக்காட்ட கொடுங்க. 2 வருஷமா ஏதோ ப்ராப்ளமில் இருந்திருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் அப்படிலாம் சொன்னாங்க. அது மேபி அது மட்டும் எனக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி, லைக் இப்போ ஒரு 5 மாதமாக அது இருந்தது. ஒரு தூக்கமே இல்லாமல் ஒரு விஷயத்தில் வந்து பெரிய டென்ஷனாக இருந்தேன். அது இப்போ சரியாயிடுச்சு. ஸோ அது ஒன்று ஒத்து போகுது. மற்றபடி அவங்க சொன்ன பாசமாக இருப்பாங்க, ஃபீல் ஆவாங்கன்றது அது காமனாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் பெருசாக எதுவும் பார்க்க மாட்டேன். ஜோஷியம் எல்லாம் பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை சார். அவங்க அவங்களுக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லாததுனால அவங்க சொல்லலை. அவங்க கூட நான் இருக்கிறதுனால அவங்க சொன்னது எல்லாமே உண்மை சார். அவங்க 1.5 வருஷம் கிட்ட சரியா தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. 1.5-2 வருஷம் ஏதோ சொன்னாங்க. கண்டிப்பாகவே இவங்க எப்போ இவங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்க நிம்மதியாக தூங்கினாங்களே. அவங்க ஏன்னா ரொம்ப தேடி தேடி கிடைக்காம போய் ஒரு சீரியலில் மாமியார் மருமகளாக பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேவே இவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு. ஸோ எனக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அது அப்படியே உண்மையான மாமியார் மருமகளாகவே ஆயிட்டோம். கனெக்ட் ஆயிட்டோம். இன்னொன்று ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னாங்க சார். குலவி மாதிரி கொட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் உள்ள பாசம்னு. நிஜமாவே எங்கள் வீட்டில் குலவி மாதிரி எப்பயும் கொஷின் பண்ணி கொட்டிகிட்டே இருக்கிற ஒரே ஆளு இவங்க மட்டும்தான். ஏன் இதை பண்ண, ஏன் அப்படி, இதை என்கிட்ட சொல்லாமல் நீ ஏன் அதை பண்ண, நான் சொன்னல நீ ஏன் செய்யலைன்னு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க குலவி மாதிரிலாம் கிடையாது, தாய் மாதிரி அரவணைக்கிறவங்கன்னு அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் தெரியும். செட்லேயே கூட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த சீரியலில் நான் பார்க்கும்போது இவங்களுக்கு மேலே ரூமு எங்களுக்கு கீழே ரூம். மாஸ்டர், ஐயோ மாஸ்டர், அவங்க ஹைட்டு வெயிட்டு அவங்க வாய்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பேசுறதுன்னு அவ்வளோ பயப்படுவேன். நான்லாம் ரொம்ப பயந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு 6 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். 8 மணிக்கெலாம் இதான் என் பையன் கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க. ஸோ அவ்வளோ சாஃப்ட் அவங்க. இது இவ்வளோ சொல்வா. ஃபஸ்ட்டு இவங்க பையனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இவன் ஏய் மாஸ்டர் ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க, சுடு சுடுன்னு பேசுகிறவங்களா இருப்பாங்களே, அவங்க பார்க்கவே பயமாக இருக்கே, அவங்க பையனை நீ எதுக்கு ஓகே பண்ண அப்படின்லாம் இவன் திட்டினா. ஆனால் உண்மையாகவே இவங்க குலவிலாம் கிடையாது சார். ஸோ அதனால அவங்க சொன்ன எல்லாமே கரெக்டாக. உங்கள் ராசியை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரில. உங்கள் மருமக அழகாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மாமியார் எப்படி, அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்ததாக 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னா, வடிவேல் சொல்ற மாதிரி எந்த விஷயத்தை பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணணும். தனுசு அப்படின்னாலே வில்லுன்னு அர்த்தம். இலக்கில்லாத பயணம் எப்படி வெற்றி அடையாதோ, எந்த இடத்தை அடிக்கணுமோ அதை பிளான் பண்ணி பண்ணும்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த 2025 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய வீடு இருந்தால் அதை ரெனோவேட் பண்ணக்கூடிய காலம் இந்த நாளில் வரும். அதே மாதிரி 2025 ஃப்ளாட் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஆகக்கூடிய சமயம். அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு பக்காவாக அமைஞ்சிடும். தனுசு ராசியை பொறுத்தளவு வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு
அப்போ அந்த அம்புக்கு வந்து இலக்கு தெரியாது. அதை யார் சரியாக ட்ரிகர் பண்ணுறாங்க? நம்ம வந்து அர்ஜுனனை வந்து தனுர் ராசின்னு சொல்லுவோம். அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக கண்ணனே நின்னார். அவர் வந்து ரிஷபம் ரோஹிணி. அப்போ அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் வந்து கூட இருக்கணும். இல்லைன்னா இந்த அம்பு இலக்கை நோக்கி சரியாக பயணிக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு லைம் லைட் அப்படின்னா எப்பயுமே எதை சொல்லுவோம்னா குருவோட அமைப்பை தான் சொல்லுவோம். இந்த இன்குபேட்டரில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்குபேட்டர் லைட்டுங்கிறதே குரு தான். அது இப்போ உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல வரப்போகுது. அப்போ நீங்கள் லைம் லைட்டில் வரப்போறீங்க. அப்புறம் இன்னொரு டவுட் சார், நிறைய ஜோதிடர்களை வந்து நான் இன்ஸ்டால வாட்டர்மெலன் ஸ்டார் பேர் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய ஜாதகத்தை அமைச்சுட சொன்னாங்க. அந்த பேர் யார் கொடுத்தா உனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு? வாட்டர்மெலன் ஆல்பம் சாங் பண்ணேன் சார். அப்போ வந்து அவங்க வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஆக்சுவலாக வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் மத்தியில் அது ரொம்ப ரொம்ப ஒரு ரசனையாக மாறிச்சு சார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தது இல்லையா சார்? இல்லை, நான் அதிகம் பார்த்ததில்ல சார். நீங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட்ருப்பீங்க சார், ஆனால் இவர் வாட்டர்மெலன் இல்லாமே சாப்பிடுவார். நான் கூட பார்த்ததில்ல. சீரியஸா தயவு செய்து பண்ண சொல்லுங்களேன். வாட்டர்மெலன் ஸ்டார் வாங்க ஸ்டார், வாங்க. யாரெல்லாம் நினைக்கிறீங்க? வாங்க. நீ எந்த சைடு நான் கையை ஆட்ட போறேங்க வந்து. ரோலிங் ஆக்ஷன். இதுதான் வாட்டர்மெலன் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸு. இதை பண்ணி உலக ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஆமாம் சார். ஓகே. உங்ககிட்ட ஒரு நடிப்பு தாகம் இருக்குது. எதையாவது ஒன்று செய்யணும்னு ஒன்று விரும்புகிறீங்களா? அதுதான் நகைச்சுவையாகவும் மக்களுக்கு பிடிக்குது. இந்த உயரத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போனோன்னா நடிகன்கிறவன் எங்கே தெரியுங்களா, தன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டா தான் அது எந்த இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல செல் பண்ணணும்னு தெரியும். எந்த இடத்துல செல் பண்ணணுன்னே தெரியலன்னா உங்கள் இடத்துல அது நின்றுடும். இது எதுக்கு சொன்னேன்னா, தனுசு ராசி எய்கிற அம்பு ப்ராப்பர் கைடன்ஸ். 2025 மகர ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? மகர ராசிக்காரங்க எப்பயுமே வந்து அவங்க போடுற யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கணும்னுவாங்க. அவங்களுக்கு எப்பயுமே டபுள் மைண்டட் பர்சன்ஸ். எதை செய்யறதுக்கு முன்னாடி கூட வந்து இங்கே செய்யலாமா பக்கத்தில் பண்ணலாமான்னு ஒரு டபுள் மைண்டடாக தான் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா, அவங்களோட சூழ்நிலை வந்து ஏதாச்சும் முன்னேற்றத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைனில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சூழ்நிலைனாலும் மற்ற நண்பர்கள்னாலையும் வந்து அவங்க மாற்றி பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே தவிர உடனே கிடைக்காது. அதையும் ஜாக்கிரதையாக பண்ணி பிளான் பண்ணாங்கன்னா இந்த வருடம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. மகர ராசி இந்த 2025 தமிழ் புத்தாண்டு வருடத்தில் சிகரம் தொடும் வருடமாக நிச்சயமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பேச்சு வந்து 2ஆம் இடத்துல ராகு, சனி 3ல் வந்து போகிறாரு. இது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. ஸோ கண்டிப்பாக ஃபாரின் ட்ரிப்பு இருக்குது. கடன் கண்டிப்பாக வந்துட்டு அடையும். அதற்குண்டான வழிகளும் பிறக்கும். மேற்கொண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெவலப்மெண்ட் இனி கொஞ்சமாக நல்லா வளரணும்னா இவங்க வந்து திருச்சானூர் பத்மாவதி அம்மா டெம்பிளில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இப்போ லாஸ்ட் 7 இயர்ஸாக நான் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தான் 7 நாட்டு சனி முடிஞ்சு இப்போ ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி தான் அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கிடையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு மிஸ் ஆகி போயிருக்கு. ஃபினான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஹெல்த் வைஸாக நிறையா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். பாத சனி தான் இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சது. அந்த பாத சனி முடியும் போது நான் பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக கீழே விழுந்து அடிபட்டு போனது வந்துட்டு ஒரு தோஷம் விலகின மாதிரி தான். ஸோ எல்லாம் நன்மைக்கு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 70% நன்மையும் 30% கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இருக்குது. ராகு ராசிக்கு வர்றதுனால விடியற் காலையில் எழுந்திரிச்சாவே அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே மாதிரி லாங் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் இவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். ஏதாவது இவங்களாவே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் இவங்களை விட்டு விலகிடும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. மிக கவனமாக ஒரு வேலையில் கண்ணு கருத்துமாக இருந்தால் மட்டுமே நல்லபடியாக இந்த வருஷம் போகும். இல்லைன்னா பல சிக்கல்களுக்கு உள்ளாகுவார். இந்த வருஷம் வந்து அவங்க படித்த டாக்குமெண்ட்டோ, வீட்டு டாக்குமெண்ட்டோ, பேப்பர்ஸோ கட்டாயமாக மிஸ் பண்ணுவாங்க. 12 ராசியில் கடைசி ராசியாக இருப்பது இந்த மீன ராசி. இந்த மீனம் 2025
எப்படிப்பட்ட பலன்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது? ஜென்ம சனிங்கிறனால உறவுகளோட கொஞ்சம் மன சங்கடங்கள் வரும். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாங்கன்னா அந்த மன ரீதியான உளைச்சல்கள் இல்லாமல் இருக்கும். வெளியூர் வெளி மாநிலங்கள் போகிறது வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். சொந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா தொழில் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருக்கிற தொழிலேருந்து வேற தொழில் நல்ல இதை விட நல்ல பெஸ்ட்டான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் வந்து அவர்களுக்கு அதற்குண்டான தீர்ப்புகள் வந்து சாதகமாக அமையறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. மீனராசி குறிப்பாக என்னன்னாக்கா இந்த சனி பெயர்ச்சியில் இந்த பல் வந்து உடையிறது, பல் சார்ந்த விஷயம் இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா அதிகப்படியான மூட் ஸ்விங் இருக்கும், தூக்கமின்மை, அலைச்சல் என்பது இருக்கும். அதன் மூலம் வருமானமும் இருக்கும் இவங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு வந்து 4ஆம் பாவத்துக்கு, அதாவது மிதுனத்துக்கு போவார். மிதுனத்துக்கு போகும்போது என்னென்னாக்கா வீட்டில் இருந்தே தொழில் செய்யலாமான்ற ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும். மேலும் என்னென்னாக்கா ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு பறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதாவது இதை எதிர்கொள்வதற்கான முதல்ல அக்செப்டன்ஸை மீனராசிக்காரங்க வளர்த்துக்கணும். மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்கிற ஆன்மீகமே ஜெயிக்க முடியும். ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது. 1 இயர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒர்க் இல்லாமல் இருந்தேன். பட் இப்போ தான் மறுபடியும் இட்ஸ் கமிங் பேக். என்னோட ஃபாதரோட பிஸ்னஸ் வந்து இருந்தது, அதை நான் விட்டுட்டு திரை இதில் வந்தேன். ஃபேமிலியில் எல்லோரும் ஸ்டாப் பண்ணாங்க, இந்த மாதிரி அவனை வந்து சினிமாவில் போடாத. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை. பட் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ போடா, உனக்கு என்ன பிடிக்குதோ பிடி. அதே மாதிரி இந்த திரை has given me a good popularity, good fame, name எல்லாமே. பட் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மணி அதை வந்து சரியாக தக்க வைக்கல. நிறைய நடுவில் கடன் பிரச்சனைகள், கோர்ட் ப்ராப்ளம் எதை மாதிரி. பட் வேறு இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டது விஷயம் கூட ரொம்பவே ஒரு 2 இயர்ஸாகவே ரொம்ப பாதிக்குது எனக்கு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே 2025 நல்லபடியாக போகணும். வேறு ஏதாவது சார் நீங்கள் சொல்லுங்கள், சப்போஸ் இன்கேஸ் எதாவது ஒரு பரிகாரம். பைரவர் வழிபாடு பண்ணோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து பிடியிலேருந்து விடுபட்டுக்கலாங்க. 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் தன்னுடைய பார்வையால் பார்க்கறதுனால தொழிலில் வந்து கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தலைன்னா நம்மளுடைய வாய்ப்பு மற்றவங்களுக்காக போயிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராகு பயிற்சி வைகாசி மாதத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்களா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. ஆக மொத்தத்தில் வழிபாட்டோட தான் மீனராசிக்காரங்க வந்து ஆண்டுகளை வந்து கடத்தணும் 2.5 வருட காலங்களை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜென்ரல் கொஸ்டின், இந்த சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. சனி பயிற்சிக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், சனி பயிற்சி மீனத்துக்கு வந்த உடனே உலகத்தை குலுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு உயிர் சேதம் நடக்கும். அது வந்துருச்சு அப்படின்னா சனி பயிற்சி ஆச்சுன்றதை நான் வந்துட்டேன் அப்படின்றத இன்டிமேஷன் பண்ணோம். சனின்றது வந்து நீதிமான்கள் சில தவறான தீர்ப்புகள் கொடுத்து கேலி சித்திரமாகும்னு சொன்னேன். 2மே போன வாரம் நடந்தது. நிலநடுக்கம் வந்தது. ஒரு நீதிபதி வந்து 11 வயசுக்கு உண்டான சிறுமி பற்றி கொஞ்சம் தவறாக இதெல்லாம் குற்றம் கிடையாது, இது பாலியல் கிடையாதுன்னு சொன்னார். ஸோ சனி பயிற்சி ஆயிடுச்சு. கடந்த சனிக்கிழமை ஈவினிங் 8 மணிக்கு மேலே பிறக்கிற எல்லா குழந்தைக்குமே சனி பகவான் வந்து மீனத்தில் தான் இருக்கும். அது கோயில்களில் ஒரு புராணங்களில் 10 வருஷம், ஒரு 200 வருஷம், 300 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷம்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க ரேண்டமாக. இப்போ நாசாவில் இந்த டிகிரியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம திருக்கணிதத்தில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அமாவாசை எல்லாமே அக்யூரேட்டாக நிமிஷம் மாறாமல் வருது. ஆனால் அது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனாங்க. நான் தப்பு சொல்லலை. அந்த காலத்தில் ராக்கெட் விடாத காலத்தில் அது எழுதுனதே பெருசு. ஆனால் இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்கு. இன்னமும் நான் அதே தான் பிடிச்சிப்பேன் அப்படின்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஸோ திருக்கணித படி தான் 100% கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு இந்த ராசி பலனா இத்தனை பேர் உங்களுக்கு சொல்லும்போது எப்படிப்பட்ட நம்பிக்கையை அது கொடுத்துருக்கு? ஜோசியம் பார்க்குறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஜோசியம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க சூப்பராக இருப்பேன்னு சொன்னால் சூப்பராக இருக்காங்க. இல்லைம்மா இந்த வாரம் உனக்கு நல்லா இருக்காதுன்னா அந்த வாரம் உண்மையிலேயே அவன் நல்லா இருக்க மாட்டான். அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்புறம் டெய்லி இந்த கலர் தான் போடணும், அந்தந்த கிழமையில் ஒரு கலர் ட்ரெஸ் போடுவான். சரி, இதெல்லாம் பார்த்ததால அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. மைண்டு தான் பவர்ன்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த பின்னாடி ஒரு தம்பிக்கு யாரோ ஒருத்தர் சூப்பர்னு சொன்னா அவன் ஹாப்பி ஆகிட்டான். இமீடியட்டாக இன்னொருத்தர் இல்லைப்பா ஆகாதுன்னு டப்புன்னு ஒரு அப்செட்னஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த மைண்டு தான் நான் பவர்ன்னு நான் நினைக்கிறேன் சார். முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்ம சொல்லணும் நான் கரெக்டாக இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா தான் நடக்கும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணால் நல்லா இருப்போன்றது என்னோட நம்பிக்கை. மேலே உங்கள் மருமகள்கிட்ட கொடுங்க கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து 50-50 இதை பார்க்குறேன் சார். 2018க்கு முன்னாடி வரைக்கும்
என் வீட்டில் ஒரு சாமி ஃபோட்டோ கூட நான் வச்சது கிடையாது. நான் பயங்கரமான ஒரு நாத்திகவாதியாக இருந்தேன். பட் ஆஃப்டர் கோவிட் என் லைஃப்பில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஜாதகத்தை நம்ப ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல துளி கூட விருப்பம் கிடையாது சார். அந்த ஐடியாவே எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் ஜாதகம் நாங்கள் சும்மா வீட்டில் பார்க்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்படி போகும்போது 2 பொண்ணு இருக்கிற வீட்டில் தான் நீ மருமகளாக போவ, அதே கலைத்துறைக்கு தான் நீ போவ, என்னோட பாஸ்ட் ஒன்று இருக்குது, ஸோ அதெல்லாம் சொல்லி இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் சார் நடந்தது. அதே மாதிரி உன்னோட ஜாதகப்படி உன் பொறப்பு தனி பொறப்பு தான். எனக்கு முன்னாடி 4 பேர் பிறந்திருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் எனக்கு தெரியும். 4 பேரும் இறந்துட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதுவும் ஜாதகத்தில் சொன்னாங்க. அதுபடி தான் எனக்கு நடந்தது. அண்ட் கலைத்துறையை தவிர கை கொடுக்கறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. நீ என்ன, நான் 3 டிகிரி வச்சிருக்கேன் சார். 3 டிகிரியுமே எனக்கு கை கொடுக்கல சார். நான் பிகாம் பிஎல் எம்எல் முடிச்சிருக்கேன். எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா இன்டர்நேஷனல் லா பண்ணியிருக்கேன் நான் டைரக்ட் யூனிவர்சிட்டியில். அது இல்லாமல் கரஸ்ல எம்பிஏ பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. கடைசியில் இந்த கலைத்துறை தான் எனக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. அதை வச்சு தான் நான் என்னோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த 2 பொண்ணு இருக்கிற வீட்டில் தான் நீ போவேன்னு நாங்கள் பாருங்க. அங்கே தான் எனக்கு இப்போ அது நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சனி பயிற்சியை பற்றி பேசும்போது அஷ்டம சனி, கண்டக சனி, கணவன் மனைவி உறவு பிளவுபடும் அப்படின்லாம் பார்க்கும்போது ஜென்ரலாகவே இப்போ அவர் என்ன பேசினாலும் அஷ்டம சனி, அதனால தான் நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க. என்னையே அறியாமல் நான் அதுக்குள்ளே போகிறேன் சார். அப்போ அது என்னோட வீக்னஸ்ன்னு நான் ஒரு 1 வீக்காக நான் என்ன நானே திருத்திக்கிறேன். இல்லை, இந்த சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க சொல்கிறத நீ கவனிக்காத, ஸோ அது வழிகாட்டுதல், அதுதான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு அதுக்குள்ளே முழுமையாக போகாமல் சும்மா நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போனால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இது வந்து ஜோசியம் ஜாதகத்தை தாண்டி ஒருத்தனோட ஹார்ட் ஒர்க் தான் சார். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவன் வருவான் சார். இவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நல்லது 1000 சொல்லுங்கள், ஆனால் கெட்டது 1 மட்டும் சொல்கிறாதீங்க. 1 சொன்னாலும் அது வந்து அவன் மனசில் நின்று அவனோட கரியரே முடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அது ஃபஸ்ட்டு டைம் எல்லாரும் சொன்னாங்க நான் கலைஞர் டிவிக்கு போகிறேன் அப்படின்னோடனே, அங்கே போவாதரா, கிழிச்சிருவாங்க, தொங்க விட்டுருவாங்க, அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க, தயவு செய்து போவாத அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க சார். என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், ஆரி ப்ரோக்ராம் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, நீ போ. நான் முதல்ல அமைதியாகவே தான் உட்காந்துருந்தேன். எதையாவது நம்ம வாயை விட்டு எதுவும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சார், நான் இந்த எவ்வளோ தூரம் இறங்கி வரேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜோதிடர்கள் அத்தனை பேரோட சார்பாக உங்களுக்கும் கலைஞர் டிவிக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். எங்களுக்கு அசிங்கப்படுத்தலை, மனசார எல்லாருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் தொழிலையும் அழிப்பது கலைஞர் டிவி வேலை இல்லை சார். நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். அதுதான் நம்ம ஷோ. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஆத்திகமும் நாத்திகமும், நம்பிக்கை உள்ளதும் நம்பிக்கை இல்லாததும், அது ஒரு வீட்டில் இருக்கிறது ரொம்ப அழகான விஷயம். வாங்க, மாமியார் மருமகள் இருவரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர்மா. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.